திருச்சியில 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல சிறுமி காணாமல் போனது முதல் இப்ப வரைக்கும் அவங்களுடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு போய் குற்றவாளிகள் பிடிபட்டிருக்க வரைக்கும் இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத ஆரம்பம் முதல் இப்ப வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத ஒன்றன் பின் ஒன்றா விரிவாதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். முதல்ல கடந்த 21ஆம் தேதி, அதாவது மே 21ஆம் தேதி அன்னைக்கு கோவை மாவட்டம் சூலூர் அப்படின்ற ஒரு பகுதியில அவங்களுடைய வீட்டுல ஒரு சிறுமி 10 வயது சிறுமி வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சிறுமியோட பெற்றோர்கள் வேலை நிமித்தமா வெளியே போயிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த சிறுமி கொஞ்ச நேரத்துல காணாம போறாங்க. மாலை 5 மணி அளவுல குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குழந்தையோட தாயார் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. அதற்கு அப்புறமா 7 மணிக்கு குழந்தையோட தந்தை அவர்கள் வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது தந்தை கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல, வெளியே விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு தாயார் சொல்றது மூலமா அதற்கப்புறம் தந்தையும் சேர்ந்து அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் எல்லாரும் குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் குழந்தை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சூலூர் காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுக்குறாங்க. போலீசாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போலீசார் தேடியும் அந்த குழந்தையை பிடிபடவே இல்லை. அதற்கு அப்புறமா நேற்றைக்கு இரவு, அதாவது 22ஆம் தேதி குழந்தை காணாம போன தேதியில இருந்து அடுத்த நாள் இரவு குளக்கரை, அந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில ஒரு குழந்தையோட சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோருக்கும் காவல்துறைக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. அதை தொடர்ந்து அந்த குழந்தையோட சடலத்தை மீட்க போகும் பொழுது அந்த குழந்தை தான் காணாமல் போன இந்த சூலூர் பகுதியை சேர்ந்த குழந்தை அப்படின்றது தெரிய வருது. அதற்கப்புறமா குழந்தையோட முகத்தை பார்த்து உறுதி செய்த உறவினர்கள் அந்த குழந்தை எங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் உடலை பார்த்து கதறி அழுகுறாங்க. இந்த உடலை பார்த்து அவங்களுடைய உறவினர்கள் பல தகவல்களை மீடியா முன்னாடி சொல்றாங்க. அதிலும் குறிப்பா அந்த குழந்தையின் சித்தி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையோட முகம் அப்படியே செதஞ்சு போயிருந்தது. கல்லை எடுத்து அடிச்சு அந்த குழந்தைய கொடுமை பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இந்த படுபாதக செயலை செய்தது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சித்தி ரொம்ப வேதனையோட பேசுறாங்க. அதை தொடர்ந்து குழந்தையோட தந்தையும் எங்க பாப்பா இந்த மாதிரி காணாம போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்க சடலமா தான் பார்த்தோம். ஒருவேளை போலீசார் சரியான விதத்துல முயற்சித்திருந்தால், கொஞ்சம் துரிதமா செயல்பட்டிருந்தா இன்னும் குழந்தைய இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தையோட தந்தையும் செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்படி ஒரு குற்றத்தை செய்தது யார் அப்படின்னு போலீசார் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் பட்சத்துல 24 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது அந்த சடலம் கிடைத்து 24 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகள் பிடிபடுறாங்க. பிடிப்பட்ட குற்றவாளிகள் முதல்ல விசாரணையின் அடிப்படையில தான் அந்த 2 பேர் அவங்க கைது செய்யறாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையின் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படின்ற 33 வயதான அந்த நபர். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த நபரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துட்டு போறாங்க. விசாரணையிலும் இவர் முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை கொடுக்கிறாரு. அதை தொடர்ந்து அவரிடம் துருவி விசாரணை நடத்தும் பொழுது அந்த நபர் தான் தான் இந்த குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொள்கிறார். நான் தான் அந்த கொலையை செய்த, குழந்தையை கடத்திட்டு போனேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அப்படி இருந்தும் எதற்காக கொலை செய்தேன் அப்படின்ற தகவல்கள் இன்னும் மீடியாவிலையும் இல்லை எந்த செய்தி நிறுவனங்களையும் வராம இருக்கு. வாக்குமூலத்துல அந்த விஷயத்தை அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யார் அந்த நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தையின் பக்கத்து வீட்டு நபர் தான் அந்த கார்த்திக் என்று 33 வயதான நபரா இருக்காரு. அவர் அந்த குழந்தை காணாம போன அன்னைக்கு மோட்டார் சைக்கிள்ல அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த குழந்தையும் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தானே, நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தானே. ஏன்னா அந்த குழந்தையின் அப்பாவுக்கு அந்த நபர் ரொம்ப பரிச்சயமான நபரா இருந்திருக்காரு. சோ அப்பாவிற்கு தெரிந்த நபர் தானே அப்படின்றதுனாலையும் அந்த குழந்தை நம்பி போயிருக்கலாம். அப்படி போன குழந்தையதான் கொடூரமா இவங்க முட்புதர்ல வச்சு கொலை செய்து முகத்தை எல்லாம் சிதைச்சு இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்திருக்காங்க. இதை செய்தது கார்த்திக் என்ற அந்த நபர் மட்டும்தானா பார்த்தா கிடையாது. இவருக்கு உதவி செய்திருக்காரு ஒருத்தர். இவர் செய்ததே எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். இந்த ஒரு கொடூர செயலுக்கும் ஒரு நபர் உதவி இருக்காருன்னா அவர் என்ன பலனை எதிர்பார்த்து உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்றத பார்க்கணும். அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன்ராஜ் என்ற அந்த கார்த்திக்குடைய நண்பர் தான் இதற்கு உதவி செய்திருக்காரு. உதவி செய்ததுக்காக அந்த நபரையும் சேர்த்துதான் போலீசார் கைது செய்திருக்காங்க. அப்போ குற்றவாளிகளாக கார்த்திக் என்ற நபரும் மோகன்ராஜ் என்ற 2 நபர்களும் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு தற்போது செயல் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பின்னாடி போலீசார் இப்போ வழக்கமா மாவுக்கட்டு கலாச்சாரம் நம்மளுடைய காவல்துறையில இருக்கு. அதாவது இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்தவங்களுக்கு போலீசார் அடிச்சு காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு குற்றவாளி வழிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு எதுக்காக அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா,
மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆதங்கத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது சரியான தண்டனை கொடுக்கணும், இவங்களை அடிச்சு கையை காலை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நிறைய ஆதங்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலா செய்யக்கூடிய விஷயமா போலீசார் இதை செய்யறதா வழக்கமா கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒரு குற்றவாளி பிடிபட்ட உடனே, இப்படி கொடூர செயல்களில் ஈடுபட்டு பிடிபட்ட உடனே அவருக்கு மாவு கட்டு போட்டு அவர் வழிக்கு விழுந்துட்டாரு, அதனால மாவு கட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த முக்கிய குற்றவாளியான கார்த்திக் என்ற நபருக்கும் மாவு கட்டு போடப்பட்டு அவரு தற்போது மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்காரு. தப்பி ஓட முயற்சிக்கும் பொழுது விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தை போலீசார் சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்க சூழல்ல அவருக்கு உதவிய அந்த மோகன்ராஜ் என்ற நபர் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறம் இவரும் சிறையில் அடைக்கப்படுவாரு. இதற்கெல்லாம் நடுவுல குற்றவாளிகள் பிடிபடுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட உறவினர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்க குழந்தையை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள வந்து விரைந்து கைது செய்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கணும். நீங்க விதிக்கிறீங்களோ இல்லையோ இது நடக்கும்ன்ற, நீங்கெல்லாம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு கிடையாது. அதனால அந்த குற்றவாளிகளை பிடித்து எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சூலூர் காவல் நிலையம் முன்னாடி உட்காந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பின்னாடி தாவேக நிர்வாகிகளும் தாவேக அமைச்சரும், அதாவது கோவை வடக்குல வந்து சம்பத்குமார் என்னும் தாவேக ஒரு அமைச்சர் தான் இருக்காரு. அவரும் அந்த போராட்ட களத்துக்கு நேரடியா சென்று அந்த குழந்தையோட உறவினர்களை சந்திச்சு காலையில 7 மணிக்குள்ள உங்கள் மகளுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்தவரை நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இது என்னுடைய ப்ராமிஸ் அப்படின்னு உறுதிமொழி அளிச்சதன் அடிப்படையில அந்த உறவினர்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க. சொன்னபடியே 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த குற்றவாளிகள் இப்போ பிடிபட்டிருக்காங்க. இந்த சூழல்ல எதற்காக இந்த குற்றவாளிகள் அந்த மாணவியை வந்து கடத்தி சென்று போய் இப்படி கொடூரமா கொலை செய்திருக்காங்க அப்படின்ற கேள்விதான் எல்லோரும் மனதிலும் எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா அதற்கான விடை இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த குற்றவாளிகள் வாக்குமூலத்துல என்ன கொடுத்திருக்காங்க, வாக்குமூலத்துல நாங்க தான் கொலை செய்தோம் அப்படின்றத ஒப்புக்கொண்ட குற்றவாளிகள் எதற்காக கொலை செய்தோம் அப்படின்றத சொன்னாங்களா இல்லையான்றத போலீசார் இப்ப வரைக்கும் யாரிடமும் தெரிவிக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட உடல், அந்த சடலம் வந்து இன்னும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்படாம இருக்கு. ஒருவேளை பிரேத பரிசோதனை முடிந்தால்தான் குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியும். அதனால இப்போ பிரேத பரிசோதனைக்கு கோவையில இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில அந்த குழந்தையோட உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. குழந்தையோட பிரேத பரிசோதனை முடிவு வர வரைக்கும் இது பாலியல் வன்புறுத்தலால் ஏற்பட்ட ஒரு படுகொலை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்படி இந்த குழந்தையோட வழக்குல அடுத்தடுத்த அதிர்ச்சியான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றா வந்துட்டு இருக்க சூழல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வைத்து எப்படி அரசியல் செய்யறாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின், அதாவது தங்களுடைய ஆட்சியில எந்த குற்றமுமே நடக்காதது போல, இந்த குற்றம் நடந்ததா உங்க ஆட்சியிலும் நடந்ததுல அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க ஆட்சியிலும் இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதற்கு முதல்ல குரல் கொடுக்காம குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய செயல்கள்ல எப்படியெல்லாம் ஈடுபட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த குற்றத்துல வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கூட வெளியிட்டு அதை பாதுகாத்து வைக்க முடியாத விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால நாங்கள் தான் உத்தமர் என்று காட்டிக்கொள்ளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. என்னன்னா, இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும், இது போன்ற விஷயங்களெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, இன்னும் முதல்வர் வந்து துரிதமா செயல்படணும், இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. குற்றம் நடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே குற்றவாளிகளை பிடித்திருக்கிறது எவ்வளவு ஒரு துரிதமான செயல் அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த விஷயத்துல இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுல கூட அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய இவங்களுடைய செயலை வந்து மக்கள் பலரும் விமர்சிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல உதயநிதிக்கு சொம்பு தூக்கக்கூடிய, திமுகவிற்கு சொம்பு தூக்கக்கூடிய பலரும் என்ன பண்றாங்கன்னா, இதுலயும் அரசியல் ஆக்கும் ஒரு நோக்கத்திற்காக இதுதான் உங்களுடைய சிங்கப்பெண் அதிரடி படையா, இதுதான் முதல்வர் விஜயின் பெண்கள் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த நபர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்றத விஜய் அவர்கள் உருவாக்குறதா சொல்லியிருந்தாரு. ஆனா அது இப்ப வரைக்கும் உருவாக்கப்படல. அது உருவாக்கக்கூடிய தேதியே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 27ஆம் தேதி தான் அந்த ஒரு திட்டத்தினுடைய தொடக்க விழாவே நடக்க போகுது. அந்த ஒரு திட்டத்தின் தொடக்க விழாவே நடக்க போகுது. அப்போ தொடங்கப்படாத ஒரு திட்டம் எப்படி இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா அமையும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புறீங்க அப்படின்னு புரியல. சோ ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கா, அது நடைமுறையில இருக்கா அப்படின்னு கூட தெரியாம இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கும்பொழுது எப்படி இந்த மாதிரி குற்றங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவது ஒரு சரியான புரிதல் அல்ல அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படல அப்படின்றதையும் சொல்றேன். அதற்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்துல
என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சான்று மட்டும் என்னன்னா, புறநகர் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஆவடியில கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 112 ரவுடிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்ற சரித்திர பதிவேடுகள்ல இருக்கக்கூடிய ரவுடிகளும் இதுல அடங்கி இருக்காங்க. சோ கடந்த ஒரு வாரத்துல இத்தனை துரித நடவடிக்கைகள் சென்னையில எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பல மாவட்டங்களிலும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்வதை போல அந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்துதான் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு இல்லாம மற்ற குற்றங்கள்ல ஈடுபடுற, அதாவது போதை பழக்கத்தால ஈடுபடுறவங்களாலதான் இது போன்ற குற்றங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்றதை புரிந்து போதைப் பொருளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய வேலைகளும் தமிழகத்துல தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் ஏதோ பொத்தாம் பொதுவா சொல்லல, ஆதாரப்பூர்வமாக ஆவடி போலீஸ் கமிஷனர் பிரேமானந்தா சின்ஹா அவருடைய உத்தரவின் பேர்ல தான் ரவுடிகள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடந்த 2 நாட்களாக சிறப்பு சோதனை நடத்தப்பட்டு 112 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா வந்த ஒரு தகவலின் அடிப்படையில தான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். சோ கோவை சூலூர் பகுதியில சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்குல அடுத்தடுத்து என்ன நடந்தது, அதை வைத்து அரசியல் கட்சிகள் நகர்த்தும் காய்கள் என்ன அப்படின்றது எனக்கு தெரிந்த பல விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். இந்த வழக்குல, இந்த சம்பவத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.